நமஸ்காரம் வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் தாங்க செய்ய போறோம். கோதுமை பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சுவையான கோதுமை பக்கோடா ஸ்நாக் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோதுமாவு 2 கப் எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன், நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன், நல்லா நறுக்கிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகா, இஞ்சி சின்ன துண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போது நம்ம இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் இதில் கலந்துக்க போகிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். நம்ம மாவை இந்த மாதிரி தலை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பக்கோடா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போது ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே கலர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இன்னைக்கு கோதுமை பக்கோடா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு ஆப்டான ஸ்நாக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.